வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2இல் 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு திண்மத்திற்கும் 3 தோற்றங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றிற்கும் தொடர்புடைய மேற்பக்கம்னா டீன்னு எழுதணும், முகப்புனா எஃப்னு எழுதணும், மற்றும் பக்கவாட்டுனா எஸ்ன்னு எழுதணும். தோற்றங்களை டிஎஃப் மற்றும் எஸ் அடையாளம் காண்க. ஒரு 3 என்ன இருக்கு, உருவங்கள் இருக்கு, திண்மங்கள் இருக்கு, இதனுடைய 3 தோற்றங்களும் இங்க இருக்கு. இதனுடைய என்னென்ன இது பண்ணோம், மேற்பக்கம் இருந்து பார்த்தோம்னா எப்படி தெரியும், முகப்புனா முன்னால இருந்து பார்த்தோம்னா எப்படி தெரியும், பக்கவாட்டுனா சைடுல இருந்து பார்த்தோம்னா எப்படி தெரியும். எதை பயன்படுத்தணும், இந்த 3 இதை பயன்படுத்தணும். டீனா என்னது, மேல இருந்து பார்க்கறது டாப், எஃப்னா என்னது முகப்பு, எஸ்ன்றது சைடுல இருந்து பார்க்கறது. இப்போ முதல் இது பார்க்கலாமா, ஒரு திண்மம் பாருங்க. இந்த திண்மம் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கு. இதான இந்த படம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படம் பாருங்க. இதுதான் நம்ம என்ன செய்யுது, முன்னால இருந்து பார்க்கக்கூடியது. இதுதான் பாருங்க, முன்னால இருந்து பார்க்க இந்த மாதிரி இருக்கா. அப்போ பாருங்க என்ன வடிவத்தில் இருக்கு, பானா வடிவத்தில் இருக்கா. அப்போ பானா வடிவத்தில் பார்க்கறது முன்பக்கம் முகப்பு பாருங்க. அப்போ இது வந்து என்னது, எஃப், இது வந்து எஃப், சரியா. அதுக்கு அடுத்தது இப்போ மேல இருந்து நம்ம பார்க்கலாமா, டாப்ல இருந்து பார்க்கலாம் பாருங்க. டாப், இதான் டாப் வியூ பாருங்க. என்ன இருக்கு, 1 பச்சை கலர் தெரியுது, அதுக்கடுத்து அந்த ப்ளூ கலர் தெரியுது, அதுக்கடுத்து மஞ்சள் கலர், 3 மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. மேலேருந்து பார்த்தோம்னா இந்த 3 கலர், இந்த 3 கட்டம் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த 3 கட்டம் இது வந்து என்னது, டாப், இது வந்து டாப். அடுத்தது சைடு பார்க்கலாமா பாருங்க. இது வந்து முன்னால பார்க்கறது, இது டாப்பை பார்க்கறது, சைடுனா இப்படி பார்க்கறது பாருங்க. எது மட்டும் தெரியுது, இந்த 3 கலர் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இதான் சைட்ல இருந்து பார்க்கறது. இந்த 3 கலர் தானே தெரியுது, குச்சி மாதிரி பாருங்க. இந்த இது இருக்கா, இதான் என்னது, சைடுல இருந்து பார்க்கறது. எஸ் போட்டோமா. அடுத்தது 2வது பாருங்க. என்ன இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க, என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கா, இதானே அங்கே இருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம எங்கேருந்து பார்க்கணும், முன்னால முகத்தை பார்க்கலாமா. இந்த மாதிரி தானே இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு, ஒரு இந்த வடிவம் என்னன்னு சொல்றது, அப்படியே பார்த்துங்க. இந்த வடிவம் எங்கேயாச்சும் இருக்கா, இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது, முகப்பு, முன்னால இருந்து பார்த்தோம்னா தெரியக்கூடிய முகப்பு. அப்ப இதான் என்னது, எஃப், இதுதான் எஃப், ஃபேஸ், முன்னால இருந்து பார்க்கறது. அதுக்கு அடுத்து டாப்ல இருந்து பார்க்கலாமா பாருங்க. இதான் டாப், மேல இருந்து பார்க்கறது. என்ன கலர் இருக்கு, முதல்ல ப்ளூ கலர் இருக்கு, அதுக்கடுத்து இன்னொரு ப்ளூ இருக்கு, அடுத்து வேற ப்ளூ இருக்கு. இந்த 3ம் தெரியுது. அப்போ மேல இருந்து பார்த்தோம்னா இந்த 3 இது மட்டும் தெரியும். 1 2 3, அந்த 3 இது இருக்கா, இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது, டாப், இதுதான் டாப். அடுத்தது சைடு, இதை அப்படியே சைடில் பார்க்குறோம். சைடில் பார்த்தா 2 கலர் தான் தெரியுது பாருங்க. இந்த ப்ளூ இருக்கு, இந்த ஒரு ப்ளூ இருக்கு, இந்த 2 மட்டும் தான் தெரியுது. அப்போ இங்கே 2 மட்டும் இருக்கா, இதான் என்னது, சைடில் பார்க்கறது. இதுதான் சைடில் பார்க்கறது. முடிஞ்சுதா. அடுத்தது 3வது பார்க்கலாமா. இசட் மாதிரி இருக்கா பாருங்க. இசட் மாதிரி இருக்கு இல்லையா, இசட் இதானே. இதை பாருங்க, முதல்ல எங்கே பார்க்கலாம், முன்னால் பார்க்கலாமா. ஃபேஸ், முகப்பு தோற்றம் பாருங்க. இசட், இந்த இசட்ன்ற வடிவம் அங்கே இருக்கு இல்லையா. அப்போ இதான் என்னது, ஃபேஸ், முதல்ல பார்க்கறது ஃபேஸ். அதுக்கு அடுத்தது டாப்பில் பார்க்கலாமா. டாப்பில் பார்த்தோம்னா என்ன தெரியும் பாருங்க. இந்த 2 ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஏன்னா இதெல்லாம் ஒரே கலராக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 2 இது இருக்கு இல்லையா, அதாவது இந்த சின்ன சின்ன உருண்டை மாதிரி இருக்கா, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ 2, இங்கே 1, மொத்தம் 3 தெரியும். டாப்பில் பார்த்தோம்னா ஒரே நேராக தான் தெரியும். 1 2 3. அப்போது 3 இது வரிசையாக இருக்கா பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இதான் என்னது, டாப் வியூ, டாப்பில் இருந்து பார்க்குறது இதுதான். அதுக்கு அடுத்தது சைடு வியூ பார்க்கணும் இல்லையா பாருங்கள். சைடில் இப்படி பார்த்தா 3 கலர் தெரியுது பாருங்க. இங்கே ஒரு ப்ளூ கலர், அதுக்கடுத்து ரோஸ் கலர், அதுக்கடுத்து ஒரு ப்ளூ கலர். இந்த மாதிரி தான் தெரியும். 3 இது ஒன்றா தெரியும். வித்தியாசம் தெரியுதா பாருங்க. எது எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் 3 ஒன்றா தெரியும். அந்த மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது பாருங்க. அப்போ இதான் என்னது, சைடு, இதுதான் சைடு, சரியா. இந்த மாதிரி வடிவங்களை கரெக்டாக நம்ம எழுதணும். எது வந்து முகப்புல இருந்து பார்த்தா எப்படி தெரியும், பக்கவாட்டு சைடில் இருந்து பார்த்தா எது தெரியும், மேலே இருந்து பார்த்தா எந்த மாதிரி தெரியும். அவங்க கேட்டிருந்ததை நம்ம எழுதிட்டோம், அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.